Ask Jhansi Home Care Products. Hello friends, நான் Ask Jhansi சுவேனா மஜ்ஹர். நடுத்தர வயசு பெண்களுக்கு இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான பிரச்சனைகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஒரே தீர்வு தான், ஆனால் ரெண்டுக்குமே கேட்கும். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா sagging breast பிரச்சனை. அவங்களுடைய மார்பகம் வந்து சரிஞ்சு போயிடும். அதுக்கு வந்து நிறைய காரணங்கள், ஏஜிங் ஒரு ஃபேக்டர். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் சரியான சைஸில் அவங்க பிரேசியஸ் அணியலை அப்படின்னா அதுவும் வந்து பிற்காலத்தில் வந்து சரியாக இருக்க காரணமாக இருக்கும். எஸ்பெஷலி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் ஃபீட் பண்ணும்போதும் சரியான சைஸ் உள்ள பிரேசியஸ் அணிஞ்சாங்க அப்படின்னா பிற்காலத்தில் அந்த மாதிரி சேக் ஆகிறது தவிர்க்க முடியும். பட் சேக் ஆயிடுச்சு அல்லது சேக் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறது? ரெண்டாவது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள். நார்மலான ஏஜுக்கு இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஓகே தான். சிலருக்கு வந்து ப்ரீமெச்சூர் ஏஜிங் மாதிரி சின்ன வயசுலேயே வந்து முகம் ஃபுல்லாக சுருக்கமாக இருக்கும், நிறைய வந்து wrinkles இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது அல்லது எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி மேற்கொண்டு சுருக்க விழாமல் தவிர்க்கிறது அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ரெண்டு சொல்யூஷன். ஒன்று வந்து வாய் வழியாக சாப்பிட்றது, இன்னொன்று வந்து ஒரு ஜெல்லை வந்து ரெடி பண்ணி அதை வந்து தடவுறது. இந்த ஜெல்லை சரியான முறையில் செஞ்சோம் அப்படின்னா 15 நாள் வரைக்கும் வெளியவே வச்சுக்கலாங்க, கெட்டு போகாது. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ஆளி விதையை ஆட் பண்ணிக்கோங்க. ஆளி விதை அப்படிங்கிறதான் ஃப்ளாக்ஸீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடை, பெரிய சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அவசரமாக வேணும்னா ஒரு 2 ஹவர்ஸ் கூட ஊற வைக்கலாம். பட் ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. நல்லா ஊறின பின்னால் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அந்த பாத்திரத்தில் அதை எடுத்து போடுங்க. ஊறினதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜெல் ஃபார்மேஷன் இருக்கும். பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள் எப்படி வந்து ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி இருக்குன்னு. காரணம் என்னென்னா அது வளவலன்னு இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸீடில் omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. அது வந்து ஏஜிங்கை தவிர்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான பொருள். அடுப்பில் போட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டால் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. ஏன்னா ரொம்ப வந்து கெட்டியாக வரும். காய்ச்சணும் நம்ம இதை. எவ்வளோ நேரம் காய்ச்சணும் அப்படின்னா கொஞ்சம் தான், ஒரு 5 நிமிஷம் வந்து இதை காய்ச்சினா போதுங்க. 5 நிமிஷம் காய்ச்சவே உங்களுக்கு பக்கத்தில் வந்து இருந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண இன்னும் திக்காகிறத நம்ம வந்து நல்லா பார்க்க முடியும். சுருக்கம் எங்கே இருந்தாலும் தவிர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஃப்ளாக்ஸீட் ஜெல். அது முகத்திலையாக இருந்தாலும் சரி அல்லது வந்து சாகிங் பிரஸ்ட் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு பிரஸ்ட்லையாக இருந்தாலும் சரி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்படி காய்ச்ச நல்லா வந்து கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு ஒரு பாத்திரத்தில் வடிச்சுக்கணும். ஜெல் திக்காக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜூஸ் வடிகட்டியாக இருந்தால் உங்களுக்கு வடிக்கிறது ஈஸி. துணியிலெல்லாம் வடித்தோம்னா ரொம்ப கஷ்டம். அதேமாதிரி பால் வடிகட்டியில் வடிகட்டினாலும் ரொம்ப கஷ்டங்க. இந்த மாதிரி உள்ளதில் நல்லா சூடாக இருக்கும்போதே வடிகட்டிடுங்க. ஏன்னா ஆற இன்னும் திக்காயிரும். ஸோ இந்த மாதிரி வடிகட்டிட்டு மேலே இருக்கிறது நமக்கு தேவையில்லை. ஆனால் அதை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை அரைச்சி நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிடும்போது அதில் வந்து நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். அண்ட் நான் சொல்லக்கூடிய ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆளி விதை தாங்க. இந்த ஆளி விதையை வந்து ட்ரையாக வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க. குழம்பு செஞ்சாலும் சரி, பொரியல் செஞ்சாலும் சரி, கொஞ்சம் ஆட் பண்ணால் ஏஜிங்கை வந்து ரொம்பவே தவிர்க்கும். இந்த மாதிரி wrinkles ஃபார்மேஷனை தவிர்க்கும். அது வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. நம்ம வந்து பொரியலில் குழம்புலாம் ஆட் பண்ணும்போது நமக்கு எந்த டேஸ்ட்டுமே பெருசாக தெரியாது. அதனால் வந்து இதை ஆட் பண்ணியிருக்கதே தெரியாது. ஸோ வந்து நீங்கள் சூப் வச்சு கூட இதை குடிக்கலாம். இந்த வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீதி இருக்கிறத கீழே இருக்கிற ஜெல்லு தான் இப்போ நமக்கு தேவை. அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். பார்த்தோன்னா செம்ம ஜெல்லியாக இருக்குங்க. நல்லா வந்து வளவளன்னு இருக்கும். நல்ல கெட்டியாகவும் இருக்கும். ஆற இன்னும் கெட்டியாயிரும். இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஏர் டைட்டாக கை விடாமல் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா 15 நாள் ஆனாலும் வெளியே வைக்கும்போது கெடாமையே இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து நம்ம கரெக்டாக சொல்லணும்னா மூக்கு சளி மாதிரி இருக்கும். அப்படியே கையில் வந்து ஒட்டிட்டு வரும். இதை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அது அப்படியே ஸ்கின் டைட் ஆகிறத நம்ம உணர முடியும். ஒரு ஸ்பூனில் வந்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூனில் எடுத்துக்கோங்க. ஸ்பூனில் எடுத்துகிட்டு எந்த இடத்துல நமக்கு வேணுமோ, ஃபேஸில் wrinkles இருந்தால் ஃபேஸில், இன்கேஸ் உங்களுக்கு வந்து சாகிங் பிரஸ்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா பிரஸ்டோடைய அடிபாகத்தில், அடியில் இருந்து மேல் நோக்கி, முகத்தில் தடவுனாலும் அடியிலேருந்து மேல் நோக்கி தான் தடவணும். பிரஸ்ட்டில் தடவுனாலும் கீழே இருந்து மேல் நோக்கி தான் தடவணும். இப்படி நல்லா ஜென்ரஸாக அப்ளை பண்ணிடுங்க. உங்களுக்கு பிசுப்புலாம் எதுவுமே இருக்காது. இது வந்து காஞ்சுதுன்னா ஒன்றுமே தெரியாது. தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு இளநீ எடுத்து தடவுற மாதிரி தான் இருக்கும். எந்த பிசுப்பு ஒரு எந்த ஒரு வாடை எதுவுமே இருக்காது உங்களுக்கு.
15 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 3 மாதம் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி தடவி கொஞ்சம் நேரம் விட்டுட்டிங்கன்னா அப்படியே வந்து ட்ரை ஆயிரும். ட்ரை ஆயிருச்சு அப்படின்னா நல்லா வந்து இழுத்து பிடிக்கும். ப்ளஸ் இதை வந்து நீங்கள் வாய் வழியாகவும் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த ப்ராப்ளம்க்கு ரெமெடி கிடைக்கும். எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணணும்னா இது வந்து கொஞ்சம் கண்டினியூவாக யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்க்க முடியும். ரொம்ப நாள் வெளியே வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சோடியம் பென்சோயேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எஸ்பியை வந்து நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் இதில் போட்டுட்டிங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வெளியவே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி காய்ச்சணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சோண்டு போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இந்த எஸ்பி வந்து எசன்ஸ் கடையில் கிடைக்கும், அமேசான்லேயும் கிடைக்கும். இந்த ஃப்ளாக் சீடும் அப்படி தாங்க அமேசான்லேயும் கிடைக்கும். நான் லிங்க் தரேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து சூப்பராக இருக்கும். கூடவே வாய் வழியாகவும் சாப்பிட்டுட்டு இதை டாபிக்கல் அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணும்போது நல்ல பெஸ்ட் ரிசல்ட், ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. டைல்ஸ், கிரானைட், மொசைக், மார்பிள்ஸ் என எல்லாவித தரைகளுக்கும் அழுக்கு, பிசுபிசுப்பு, துரு, கரை என எல்லாவித கரைகளுக்கும் ஆஸ்க் ஜான்சி ஃப்ளோர் கிளீனர் பயன்படுத்துங்க. பலச்சனை ஆக்குங்க. இப்பொழுது எல்லா கடைகளிலும் மற்றும் ஆன்லைனிலும் கிடைக்கிறது.